சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் அக்கட்டடத்திற்குள் இருக்கும் கட்டுமான பொருட்களை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த கட்டடத்தை முழுமையாக இடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ பணி எந்த அளவில் இருக்கு? அதாவது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு இன்னும் 20 நாட்களுக்கு மேலும் ஆகும் என்று ஒப்பந்ததாரர் தரப்பில் சொல்லப்படுகிறது. தற்போது நாம் அந்த மௌலிவாக்கம் கட்டிட அந்த 11 மாடி கட்டிடத்திற்கு அருகே இருக்கிறோம். அந்த கட்டிடத்திலிருந்து தற்போது கடினமான பொருட்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களாகவே அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் ஏராளமான ஆலோ பிரிக்ஸ் கல்லுகள் அடுக்கி வச்சிருக்கிறார்கள். குறிப்பாக சாரம் கடைசி ஃப்ளோரில் இருக்கு, நீங்க பார்த்தா தெரியும், பல்வேறு சாரம் இருக்குது. இன்னும் இறுதி செய்யப்படாமல் அந்த கட்டிடத்தில் பல்வேறு கடினமான கனமான பொருட்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இந்த இடித்தலுக்கு இடையூறாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை அகற்றக்கூடிய பணியில் 2 பொறியாளர்கள் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. சற்று முன் மதிய உணவேளை என்பதால் அவர்கள் தற்பொழுது உணவருந்த செல்கிறார்கள். சற்று முன் நாம் வந்தபொழுது அவர்கள் கடைசி மாடியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியில் நாம் எடுத்திருக்கிறோம். அதாவது அங்கு இருக்கக்கூடிய கடினமான பொருட்களை தற்பொழுது அகற்றக்கூடிய பணிகள் நடப்பதற்கு இன்னும் 10 நாட்கள் 20 நாட்களுக்கு மேல் ஆகும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேலே இருந்து அந்த சாரத்தை எல்லாம் கீழே இருக்கும் பொழுது பக்கத்தில் யாரும் விழுந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் எடுத்துவிட்ட பிறகு அந்த ஒரு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அதற்கு உள்ளே மைய தூண் அருகே வெடிப்பொருட்களை வைத்து அதை குறைந்து ஒரு சில நிமிடங்களில் தகர்க்கூடிய பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டு வருவதாக பொறியாளர் தரப்பில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்குரிய பணிகள் நீங்கள் கேட்டது போல இந்த கட்டிடத்தை முழுமையாக இடிப்பதற்கு இன்னும் 20 நாட்களுக்கு மேலாகும் என்று ஒப்பந்ததாரர் சார்பில் நமக்கு தகவல் தெரிகிறது. மணிமாறன். ரமேஷ், வெடிப்பொருட்கள் பயன்படுத்தி இந்த கட்டடத்தை இடிக்கப்படுறதா சொல்லியிருக்கீங்க. அப்படி பயன்படுத்தி இடிக்கும் பொழுது அருகாமையில் இருக்கிற குடியிருப்புகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகிறது இந்த கட்டிடத்தை சம்பந்தமான வழக்கு. அதில் தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது இடிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு மூலியமாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஏற்கனவே விழுந்த பாகங்கள், அதாவது ஏற்கனவே ஒரு மாடி அந்த 2 ஆண்டுகள் 2014 ஜூன் மாதம் இறுதியில் விழுந்த கட்டிடத்துடைய பாகங்கள் விழுந்தது அடிப்படையில் 6-7 வீடுகள் காயமடைந்தது. அதாவது ரொம்ப பழுது நிலையில் இருக்கிறது. அவையெல்லாம் அவர்கள் உரிமையாளர்கள் பயன்படுத்தாமல் தான் இருக்கிறார்கள். அந்த தெருவை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே அதை சுற்றிலும் போதுமான அளவு இடம் இருக்கிறதாக ஒப்பந்ததாரர்கள் சொல்கிறார்கள். அதற்காக தான் இப்பொழுது நாம் வெடி வைத்து தவிர்க்கும் பொழுது அதிக அளவிலான கனமான பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அவை வெடித்து சிதறி பக்கத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணியை தான் தற்போது நடப்பதாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட வரக்கூடிய 20 நாட்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டன் கணக்கிலான பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. கட்டுமான பொருட்கள் அந்த 2 ஆண்டுகளாகவே அந்த கட்டடம் சீல் வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுதுதான் உள்ளே தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி மாடி வரை சென்று தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய காட்சியில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடைசி மாடி வரை தேவையற்ற பொருட்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள் கட்டிடத்தை இறுதி செய்வதற்காக. அப்பொழுது குவிக்கப்பட்ட ஆலோபிரிக்ஸ் கல்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த சாரம் என்று சொல்லக்கூடிய இரும்பு தூண்கள் உள்ளிட்ட பல்வேறு சிமெண்ட் மூட்டைகள் என பல்வேறு உள்ள அந்த கதவு ஜன்னல் உள்ளிட்ட பல டன் பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை அப்புறப்படுத்த பணியில் தற்பொழுது ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பணி முடிந்தவுடன் எந்த அளவிற்கு அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கடினமான பொருட்களை கிட்டத்தட்ட 100கணக்கான டன் பொருட்களை வெளியேறும் பட்சத்தில் அது ஒரு எம்டி பில்டிங்காக வெறும் கட்டிடம் மட்டுமே இருக்கக்கூடிய பொருட்களாக ஒரு கட்டிடமாக காட்சியளிக்கும். அந்த கட்டிடத்தை தகர்ப்பது அவர்களுக்கு எளிதான காரியம். அந்த அடிப்படையில் பல்வேறு பொறியாளர்களுடைய நிபுணத்துவ அடிப்படையில் அந்த இடிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. மணிவரன்.